காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறேன் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்ற ஒரு தத்துவத்தை இயேசு இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துடைய தத்துவம் என்பது நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்பதாக இருக்கிறது. தேவனை நாம் அறிந்திருக்கிறதும் நாம் தேவனை அறிந்து கொள்வதுமாக இருக்கிறோம். நாம் ஒரு சகோதரனை அறிந்திருக்கலாம். நாம் ஒரு சகோதரனை அறிந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த சகோதரன் நாம் அவரை அறிந்திருக்கிற அதே அளவில் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய தத்துவத்தின் அர்த்தம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிலே அறிந்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் இயேசுவும் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற இடத்தில் தான் இந்த தத்துவம் சொல்லப்படுது. நாம் தேவனை எந்த அளவில் அறிந்திருக்கிறோமோ அதே அளவில் தான் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும், ஈசாக்கு அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும், யோபுடைய வாழ்க்கையிலும் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே, நீ பிள்ளையாண்டான் மேல் இப்பொழுது கையை போடாதே, உன்னை யார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசகன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதும் தேவன் நம்மை அறிந்து கொள்ளக்கூடியதும் எந்த அளவில் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவின் தத்துவம் நமக்கு விளக்குகிறது என்றால், நாம் என்ன அளவிலே தேவனை அறிந்திருக்கிறோமோ அதே அளவில் தான் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள அறிவுகள் அப்படி அல்ல. நாம் ஒரு சகோதரனை அறிந்திருக்கிறது போல அதே அளவில் அந்த சகோதரன் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இங்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தத்துவத்தின் விளக்கம் என்னவென்றால், நாம் தேவனை எந்த அளவில் அறிந்திருக்கிறோமோ தேவனும் நம்மை அந்த அளவில் அறிந்திருக்கிறார் என்பதை தான் ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே இந்த 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமை தேவன் அறிந்திருந்தார். அவரை அழைக்கும் பொழுது ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படும் போது ஆபிரகாமும் தேவனை அறிந்திருந்தார், தேவனும் ஆபிரகாமை அறிந்திருந்தார் என்பது அந்த அழைப்பின் அடிப்படையிலே அறியப்பட்ட அறிவாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்பாக படிப்படியாக அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்களுடைய உறவு மேம்படுகிறதாக இருக்கிறது. நாம் ஏன் சபைக்குடியிருக்கிறோம் என்றால், தேவனோடு உள்ள உறவிலே நாம் வளரும்படியாகவும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும்படியாகவும் தான் நாம் சபைக்குடி வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த பிரயாணத்தின் வழியிலே ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பக்கமும் தேவன் ஆபிரகாமை அறிந்து கொள்ளக்கூடிய 2 பகுதிகளும் அங்கே வளர்ச்சி அடைகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் மகிமையின் தேவனை சந்தித்தவனாக அவன் மெசொப்பொத்தேமியா என்னும் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் கூட காரானூரிலே அவர்கள் அங்கே ஒரு தேக்க நிலை வந்துவிட்டது. அங்கே ஸ்லோவாயிட்டாங்க. அங்கே கொஞ்ச நாள் தங்கி விட்டார்கள். 12ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஸ்தேவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 2 காரியம்தான், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் 2வது அவர் அழைக்கும் பொழுது, நீ உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்று 3வது பகுதியை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீ வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மண்ணை பார் என்று அதுக்கு அடுத்த அளவிலே அவன் வளரக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவனுக்கு பிள்ளை இல்லை என்ற வருத்தத்திலே அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் தேவன் அவனை விசுவாசத்தினாலே அறிந்திருக்கிறார். தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு அறிவை ஆபிரகாமும் பெற்றிருக்கிறார். அந்த விசுவாசத்தின் அறிவோடு நின்று விடாதபடிக்கு அதுக்கு மேற்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்து கொள்கிறார். 75 வயதிலே அவனை அழைத்த தேவன் 100 வயது வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டும். ஆனால் காத்திருக்காதபடிக்கு குறைபாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே
ஒரு மேன்மையை தேவன் கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். எந்த அளவிலே ஆபிரகாம் தேவனை அறிந்திருந்தாரோ அந்த அளவிலே தேவனும் ஆபிரகாமை அறிந்திருந்தார் என்பது படிப்படியான ஒரு அறிவாக இருக்கிறது. இந்த உறவிலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இப்ப ஈசாக்கை அவன் தெய்வீக சுகத்தினாலே பெற்றெடுக்கிறான். அந்த தெய்வீக சுகத்தில் தான் அவன் தேவனை அறிகிறான். இந்த அறிவு மேன்மையான அறிவு. 99 வயது அவன் வரும்பொழுது தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று 17ஆம் அதிகாரத்தில் சொல்லி அவனை நடத்தி 100வது வயதிலே அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறான். தன்னுடைய சரீரம் செத்தது என்றும் சாராளின் கர்ப்பம் செத்தது என்றும் நினைக்கக்கூடிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதற்கான எந்த விதமான ஏதுக்கள் இல்லாத காலத்திலே அவன் தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக இல்லாதபடிக்கு தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுக்கு முந்தின 19ஆம் வசனத்திலே அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். முழு நிச்சயமாக நம்பினான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்று 3 மிக முக்கியமான காரியங்களை அங்கு எழுதுகிறார் ரோம நிருபக்காரர். அவன் அவிசுவாசமாக இருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். ஆனால் நம்பத்தக்க எந்த ஏதுவும் இல்லாத போதும் அவன் நம்புகிறான் என்ற மேன்மையான பக்கங்கள் அந்த விசுவாசத்திலே தேவன் ஆபிரகாமை அறிந்து கொள்ளுகிறார். இதுதான் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தின் அளவு அன்றைக்கு. ஆனால் 22ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தின் மேன்மையான பக்கத்தை அவர் காண்பிக்கிறார். ஈசாக்கை கேட்கிறார். நாம் தேவனை அறிகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம் முதற் பலனையும் நம் கொடுமையும் தேவனுக்கு கொடுப்பது என்று நாம் அங்கே காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். ஆபேல் என்றும் ஆபேலுடைய பலி என்றும் 2 பக்கமாக சொல்லப்பட்டதை அவன் தேவனை அறிந்ததும் தேவனில் அன்பு கூர்ந்ததும் என்று நாம் பார்த்தோம். நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலும் அதை நாம் பார்த்தோம். ஆபேலும் ஆபேலுடைய பலியும் காயினும் காயினுடைய பலியும் என்ற இடத்திலே ஆபேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேலின் பலி என்று எழுதப்பட்டது. ஆபேல் என்பது அவன் தேவனை அறிந்த அறிவு. அவனுடைய பலி என்பது அவனுடைய தேவனை அன்பு கூறக்கூடிய பக்கம். நாம் தேவனில் அன்பு கூறினால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமானவைகளை நாம் தேவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். முதன்மையும் கொழுமையும் தேவனுடையது என்ற இடத்திலே தான் ஆபேல் தன் மந்தையின் முதல் ஈற்றையும் தன் மந்தையின் கொழுமையானதையும் தேவனுக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறான். நாம் தேவனை அறிந்திருந்தோமானால், நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம் என்றால், நாம் தேவனுக்கு நம்முடைய முதன்மையும் கொழுமையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் வேணும். ஆபிரகாம் இடத்துல தேவன் வேற ஒன்றையும் கேட்கவில்லை. இஸ்மவேலை கூட கேட்கல, அனுப்பி விட்டார் இல்லையா? ஆபிரகாம் இடத்தில் இருந்த முதன்மை கொழுமை என்பது என்ன? ஈசாக்கு தான். ஈசாக்கு தான் அவனுடைய எல்லாம். அதை தான் அவனிடத்தில் அவர் கேட்டார். ஈசாக்கை தான் அவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்திருந்தால் தான் நாம் தேவனை அன்பு கூற முடியும். தேவனை அன்பு கூர்ந்தால் நம்முடைய முதன்மையும் கொழுமையும் நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எதையுமே அவர் கேட்கலையே. ஆபிரகாம் இடத்துல உன் ஜீவனை எனக்கு கொடுனா கொடுத்திருப்பார். ஆபிரகாம் அவ்வளவு அறிவை அவர் பெற்றிருந்தார், அவ்வளவு உறவிலே இருந்தார், அவ்வளவு தேவனை விசுவாசித்து அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவனிடத்தில் கேட்டது என்ன? அவனுடைய முழு நம்பிக்கையும் ஈசாக்கு தான். அவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிச்சயம் என்பது ஈசாக்கு தான். உன் சந்ததியை கடற்கரை மணலை போல ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வேன் என்ற இடத்துல சொன்னாரே. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகி இருக்கக்கூடிய சந்ததி ஈசாக்கிலிருந்து தானே வர வேணும். உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொன்னாரே, அது ஈசாக்கு தானே. ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே
அங்கே சாராள் ஒரு குமாரனை பெறுவார் என்ற வாக்குத்தத்தத்தின் குமாரன், அவனை தான் பலியா கேட்கிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு அறிவு இருந்தது. என்ன? அவன் அழைப்பிலே அவன் பெற்றிருந்த அறிவை காட்டிலும் அதுக்கு மேலான உறவிலே இன்னும் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அந்த அறிவில் தான் அவன் தெய்வீக சுகத்தை, அங்கே ஆரோக்கியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்று ஈசாக்கை பெற்றெடுத்தான். தன் சரீரம் செத்தபோது சாராளுடைய கர்ப்பம் அங்கே மரித்த நிறுவனத்தில் இருந்த பொழுதுதான் அவன் இந்த விசுவாசத்தினாலே ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறான். இப்பொழுது அவனுடைய விசுவாசம் மேலோங்கி இருக்கிறது. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும் போது என்ன சொல்றாரு? இது பிள்ளைகளின் அப்பம். தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்கிறது, சுதந்திரமாக இருக்கிறது தெய்வீக சுகம், இல்லையா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 முதல் 14 அவர் அதற்காக அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரமா வாங்கிக்கலாம். ஆனால் அந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு குறைவான பகுதியிலே இருக்கிறோம் என்றால் அதை விட நாம் அந்த பிள்ளை என்ற வளர்ச்சிக்கே நாம் வரவில்லை என்று அர்த்தம். பிள்ளை என்ற வளர்ச்சிக்கு நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை, தெய்வீக ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தேவனுடைய குமாரர், ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார்கள். அங்கே யாத்திராகம் 4 என் குமாரன், என் சேஷபுத்திரன் என்று அவர்களை அழைத்து கொண்டு வந்தார், இல்லையா? அங்கே யோவான் 5 அதிகாரத்திலும் 8 அதிகாரத்திலும் இயேசுவோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவரோ, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் சொல்றார். இவர்களுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, அங்கே உபாகமத்தில் அவர்கள் ஒரு பிரச்சனை பண்ணும் பொழுது மோசே அவர்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை தேவன் அழிப்பேன் என்று சொன்னபோது நான் அவருடைய சமூகத்தில் குப்புற கிடந்து அழுது உங்களை விடுவித்து கொண்டு வந்தேன். தேவனோடு இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டமும் பிடிவாதமும் பண்ணும் பொழுது அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மோசே என்ன சொல்றாரு? நீர் இவர்களை பார்க்க கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவை பாருங்க ஐயா, நீர் இப்படி இவர்களை அழித்து விட்டால் எகிப்தியர்கள் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனால் இவ்வளவும் அவர் நடத்தினது இந்த ஜனங்களுடைய முரட்டாட்டங்களை மாற்றி அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். 40 நாள்ல போயிருக்கலாங்க, 40 வருஷம் ஏன் அலையணும்? 40 நாள்ல ஒரு ரூட் இருக்கு, அதை எடுக்கல. 40 வருஷம் ரூட்டை தான் எடுத்தாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் சொல்றார். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளும்படியாக 40 வருட காலம் நான் உங்களை நடத்தினேன். தூதரின் அப்பம் கொடுத்தார், மன்னாவினால் அவர்களை போஷித்தார். திருப்தி அடையவில்லையே, காடை கேட்கிறார்கள். அப்ப ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, தேவனை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் வளராதபடிக்கு தங்களுடைய தேவைகள், இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தின் 19 வசனத்தில் சொல்றார். மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்க்கணும், நீர் இவர்களை பார்க்க கூடாது என்ற மோசேயின் ஜெபத்துக்கு தேவன் என்ன பதில் சொல்றார்? நீ இவர்களை இப்பொழுது நடத்தி கொண்டு போ, நான் விசாரிக்கக்கூடிய ஒரு நாளை வைத்திருக்கிறேன். அவர் விசாரித்த நாள் தான் மத்தேயு 8 அதிகாரமாக இருக்கிறது. மத்தேயு 8 அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்ன உடனே இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கலையே. ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, வாக்குத்தத்தத்தினால் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்ட சந்ததி. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லை. ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்குது. நான் வா என்றால் வருகிறதுக்கும், நான் போ என்றால் போகிறதுக்கும் நூற்றுக்கணக்கான பேர் என்கிட்ட இருக்காங்க. என் வேலைக்காரன் அங்கே வியாதியாக இருக்கிறான் என்பதாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குது. பாட்டு
அற்புதம் நடக்குதுன்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ ஊரெல்லாம் கொட்டடிச்சு பாட்டு பாடிதான் அற்புதம் நடக்குது அப்படின்றது தான் நம்முடைய நிலவரமாக இருக்குது. என்றைக்கும் அவர் அற்புதத்தை சொல்லவில்லை, ஆனால் சுகத்தை சொல்லும்படியாக அவர் கட்டாயப்படுத்துகிறார். சுகம் பெற்றவன் சாட்சி சொல்ல வேண்டும். அற்புதத்தை அங்க மூடி வைக்க சொல்றார். இந்த 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே, உங்கள் பிதாக்களுக்குள்ளே இருந்த அந்த பக்தி, வைராக்கியம், விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கு 8 திசையில இருந்தும் ஜனங்க வந்து பந்தி இருப்பாங்க. தமிழன் திசையை 8ஆக பிரித்திருக்கிறான். திசையை 8ஆ பிரிச்சிருக்கிறான் இல்லையா? காற்றை 4ஆக பிரித்திருக்கிறான். நிலத்தை 5ஆக பிரித்திருக்கிறான். இப்படி இருக்குது. எல்லா திசையில இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தி இருப்பார்கள். யாரு? புறஜாதிகள். விசுவாசத்தினால் வந்த ஆபிரகாமின் சந்ததி. நாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததி ஆகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததி ஆகிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். வாக்குத்தத்தம் என்ன? ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் ஈசாக்கு பிறப்பார், அதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை அவர் சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து எழுதவில்லை, சந்ததி என்று ஒருவரை குறித்து எழுதவா எழுதியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் கொண்டு வருகிறார். புறஜாதியார் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு உடன் சுதந்திரராகிறார். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பந்தி இருப்போம். ராஜ்யத்தின் புத்திரராகிய ஆபிரகாமின் எழுத்தின்படியான சந்ததி இந்த விசுவாச குறைவினாலே அங்கே புறமான இருளே தள்ளப்படுகிறார்கள். நீங்க வேணா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். அவர்கள் விசுவாச குறைவினால் தான் புறமான இருளே தள்ளப்படுகிறார்கள் என்பதாக இருக்கிறது. அதனால விசுவாசத்தினால் வந்த ஆபிரகாமின் சந்ததி விசுவாச குறைவு என்ற இடத்துக்கு போயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில குறைபாடுகள் இருந்தால், நாம் குழந்தையாக இருக்கிறோம், தெய்வீக சுகத்தை நாம் அடைந்து கொள்ளவில்லை, தெய்வீக ஆரோக்கியம் நமக்கு அருளப்படவில்லை என்றால் நாம் இன்னும் குழந்தை என்ற அனுபவத்தில் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே நான் உங்களை கிறிஸ்துவுடையவர்கள் என்று எண்ணி பேச தெரியாதபடிக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். வாக்குவாதம் இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது, முறுமுறுப்புகள் இருக்கிறது, மனத்தாங்கல்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. நீங்கள் அவர் இஸ்ரவேலை தேவன் சொல்லும்போது, நீங்கள் உங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து இருதயத்தில் தூரத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நிலவரத்தில் நாம் இருக்கக்கூடாது. இந்த ஆபிரகாமுக்கு, இந்த விசுவாசத்தில் வளர்ந்த ஆபிரகாம் தெய்வீக சுகத்துக்கு பின்பாக இந்த ஈசாக்கை அவர் கேட்கும்போது அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கிறான். இப்பொழுது வல்லவனானவன் அவன் அந்த வல்லமையோடு எழுந்து அவனை அங்கே பலி செலுத்தும்படியாக போகிறான். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் வந்து நான் இருக்கும் இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்கிறேன். மோரியா தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போ. மோரியா தேசம், அங்க ஒரு மலை, அந்த மலையிலே அவர் சொல்லக்கூடிய இடம், அங்கதான் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும். நான் தூரத்திலே பார்க்கிறான் அந்த இடம். அங்கே அக்கினி மதிலாக அவனுக்கு காட்சி அளிக்கிறது. அங்கே பலிபீடத்தை கட்டி அங்கே படுக்க வேண்டும். 33 37 வயதுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் ஈசாக்கு. 33 37 வயதுக்குள்ள, 100 வயசுல பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறக்கும் பொழுது சாராளுக்கு என்ன வயது? 90 வயது இல்லையா? இந்த பலியாகி வந்து அடுத்த அதிகாரத்தில் அவர்கள் இறக்கும் பொழுது சாராளின் வயது 127. இவ்வளவே சாராளின் வயது. அப்படின்னா இவருக்கு 37 வயது அவங்க இறக்கும் போது. சாராள் இறக்கும் பொழுது ஈசாக்கின் வயது 37. அதுக்கு 2-3 வருஷத்துக்குள்ளதான் இந்த காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். அதனால ஈசாக்கு பலி செலுத்தும் போது நம்ம ஏதோ அவர் சின்ன பிள்ளை கையை காலை கட்டி இல்லை, வாலிபன். அவனுடைய ஒப்பு கொடுத்த அங்கே இருக்கிறது. என்னுடைய தகப்பன், அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்.
தேவன் சொல்லாம ஆபிரகாம் செய்ய மாட்டார் என்ற நிச்சயம் ஈசாக்குக்கு இருக்கணும். அப்பதான் அவன் புள்ள, இல்லைன்னா இல்லை. நம்முடைய தகப்பன் தேவன் சொல்லாமல் செய்ய மாட்டார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்குதா? நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை நாம் தப்பு கணக்கு போட்ட சீமோனை போல இருக்கக்கூடாது. இயேசுவை தப்பு கணக்கு போடக்கூடிய ஒரு சிமியோனுடைய வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார். அவன் கழுவ காலுக்கு தண்ணி தரல, துடைக்க துணி தரல. ஒரு ஸ்திரீ அதை செய்யும் பொழுது தப்பு கணக்கு போடக்கூடிய இடத்துல அவன் இருக்கிறான். லேவியர்கள் இயேசுவை தப்பு கணக்கு போட்டார்கள். ஆரோனின் முறைமையிலே இயேசுவை தவறாக கணக்கு போடுகிறார். அதல்ல, நாம் நம்முடைய ஆவிக்குரிய நடத்திப்பை சரியாக தேவன் நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு போறார். மகனும் வழியில கேட்கிறார், அப்பா கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்க? தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொண்டு அங்க போய் இடம் காட்டியாச்சு. கட்டைகளை அடுக்கி இவனை கிடத்தும் பொழுதும் there was a submission of the sonship. குமாரத்துவத்தின் மேன்மை என்பது ஒப்பு கொடுத்தல். குமாரன் என்றால் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். குமாரன் என்றால் நீ கீழ்ப்படிய வேண்டும். நீ சந்தேகப்படாதபடிக்கு உன்னுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியக்கூடிய குமாரத்துவத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தான். இல்ல அப்பா இன்னைக்கு பண்றதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, வேலை கட்டும் போது அவர் மாதிரி இல்லையே, இங்க வந்து தோட்டம் போட்ட அப்புறம் இவர் வேற மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு தெரிஞ்சா உன்னை அல்ல உன் குமாரனை சபிப்பார். காமை அல்ல கானான் அல்ல சபிச்சிருக்காரு. காமையா சபிச்சாரு? சபிச்சது கானானே. கானான் சபிக்கப்பட்டவன், காமுடைய குமாரன். கானான் தான் சபிக்கப்படுகிறான். அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டு விட்டது. அப்ப ஈசாக்குக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. ஆபிரகாம் என் தகப்பன் தேவன் சொல்லாமல் ஒன்னே செய்ய மாட்டார். அது என்னை பலியாக்கினாலும் என்னை விட்டு போனாலும் தேவன் சொன்னால்தான் செய்வார் என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். அதான் ஈசாக்குக்கு இருந்த நிச்சயம். தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தான். நாம் குமாரர் என்றால் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். If you are a son, you should be obedient to all the instructions of your father. உன்னுடைய தகப்பனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் தான் குமாரன். என் குமாரனே கேள். அதான் நீதிமொழிகள் முழுவதும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. குமாரனே கேள். உன் வாலிபத்தை குறித்தும் உன் நடக்கையை குறித்தும் நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை குறித்தும் ஒருவரும் உன்மேல் குற்றம் சாட்டாதபடிக்கு உன் வாலிபத்தை நீ காத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக சாட்சியாக இரு. நீ இன்னார் இடத்தில் கற்றுக்கொண்டாய் என்று விழிப்புள்ளவனாக தெரிந்து அவைகளையே தியானித்து பேசி சபைக்கு முன்னுதாரணமாக நடந்துக்கொள் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்றாருன்னா, என்னை போல மனமுள்ளவன் அவனை அல்லாமல் வேறொருவனும் கூட அனுப்புவதற்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அப்படின்னா நாம் குமாரர் என்றால் தகப்பனுடைய தரிசனத்தோடு நம்ம இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தகப்பனுடைய பொசிஷன்ஸோட இறைச்ச கூடாது. சுதந்திரத்தை மட்டும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன் சுதந்திரவாளி அல்ல. ஈசாக்குக்கு யார் சுதந்திரவாளி? ஈசாக்குக்கு யாக்கோபு தான் சுதந்திரவாளி. ஆனால் சுதந்திரம் முழுவதும் யார் கையில் இருக்கு? ஏசா கையில் இருக்குது. பொசிஷன்ஸ் ஆர் ஆல் வித் ஏசா. ஏசாவிடத்தில் எழுத்தின்படியான எல்லாம் இருந்தது, எல்லாம் வச்சுக்கிட்டான். ஆனால் யாக்கோபு தான் அந்த லெகசியை பின்பற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். அந்த மேன்மையான பின்தொடர்தல் என்பது யாக்கோபோடு தான் இருக்கிறது. யாக்கோபு எழுத்தின்படியான எந்த சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளவில்லை, விரட்டப்பட்டிருக்கிறான். வீட்டில இருந்து விரட்டின ஓடிப்போன கதை தான். வீட்டில இருந்து ஓடிப்போன யாக்கோபு தான் அங்க சரியான சுதந்திரவாளியாக. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தான். ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஏசா வித்த அன்னைக்கு தேவனுக்கு கோபம் வரல. ஏன்னா அன்னைக்கு அவன் சாக இருந்தா வித்துட்டான். அன்னைக்கு கூட விட்டுட்டாரு. நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திரமாக எதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏசாவை வெறுத்தேன்னு எழுதல, வெயிட் பண்றாரு. ஈசாக்கு கிட்ட ஏமாற்றி இந்த ஆசீர்வாதத்தை வாங்கின அப்புறமும் ஈசாக்கு என்ன சொல்றாரு? அங்க ஏசாக்கு என்ன சொல்றாரு? 3 சந்தேகமான கேள்விகளை கேட்கிறார் ஈசாக்கு யாக்கோபு இடத்துல. நீதானா? தொட்டு பார்த்தா
நீ ஏசா போல இருக்கிற, ஆனா உன் வாசனையோ யாக்கோபின் வாசனை. அவனுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் வேஷம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவனுடைய வாய்ஸ் மாத்தல, சத்தம் மாற்றப்படவில்லை. எல்லாம் இருக்கு. யாக்கோபு ஏசாவா என்று ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளான். இப்ப ஏசா ஓடி வந்து கேட்கிறாரு, இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, என்னையும் ஆசீர்வதியும், வேற ஆசீர்வாதம் இல்லையா? 3 கேள்விகளை அவன் கேட்டோம். இது ஒன்று மாத்திரம்தான் இருக்கிறதா? ஆமா, அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். உனக்கு ஒன்று சொல்றேன், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்துக்கொள். நாள் வரும், அப்பொழுது நீ நுகத்தை உடைப்பாய். உன் சகோதரன் மேல் இருக்கக்கூடிய நுகத்தையும் உன்மேல் இருக்கக்கூடிய நுகத்தையும் நீ உடைக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது அப்படின்னு ஈசாக்கு சொல்லிட்டார். அது என்னைக்கு வருது அப்படிங்கிறத குறித்து கருத்துள்ளவனாக அவன் இருந்திருந்தால் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் மீட்டு கொண்டிருப்பான். அங்க நடத்திப்புக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து யாக்கோபு அங்க போய் இருந்தாலும் கூட ஏமாற்றினான் என்ற பழி யாக்கோபின் மேல் இருக்குது. யாக்கோபு ஏமாத்தினான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவன் பேர்ல இருக்கு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஜெயிக்கக்கூடிய நாள் வருகிறது அப்படின்னு யாக்கோபு கருத்தா இருக்கார். ஆனால் தன் சுதந்திரத்தை மீட்டுக் கொள்ளக்கூடிய நாள் வருகிறது என்று ஏசா கருத்தா இருந்தாரா? அதான் இல்லை. அதைதான் சொன்னேன். அங்கே அவன் ஏசா எதிர்கொண்டு வராரு அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு அவனுக்கு அங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்திலே அவன் அனுப்பின அந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி 580 இருக்குது. 580 என்பது சாபம் என்ற எபிரேய வார்த்தையின் கெமெட்ரியாவா இருக்குது. ஆனா அதை தெரிஞ்சு யாக்கோபு கொடுக்கல, அவருக்கு இந்த கெமெட்ரியாலாம் அங்க போடல. தேவன் அவனை நடத்தினார். அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டா கொடுத்து அனுப்பியிருப்பான். ஏசா யாக்கோபை பார்த்த உடனே என்ன கேட்டிருக்கணும்? ஏசா யாக்கோபை பார்த்த உடனே என்ன கேட்டிருக்கணும்? என்னுடைய சுதந்திர வீதத்தை குடியா, என்னுடைய சுதந்திர வீதத்தை கொடு, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு அப்படின்னு கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு யாக்கோபு. அன்றைக்கு அவர் ஜீவன் தப்பதான் இருக்கிறாரு, தன்னுடைய குடும்பமும் ஜீவனும் தப்பணும் தான் இருக்காரு. ஆனால் அதை திருப்பி கேட்கக்கூடிய எந்த விதமான ஆவிக்குரிய அறிவும் ஏசாவிடத்தில் இல்லை. எனக்கு எல்லாம் இருக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு கெஞ்சுறாரு, அண்ணன் எப்படியாவது வாங்கிக்கோங்க, நீங்க இதை வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு தான் கொண்டாந்தேன் அப்படின்னு அவன் தன் மேல் உள்ள கரையை நீக்கிக் கொள்ளும்படியாக கருத்தாக இருந்து கொடுத்து தன்னை தப்பு வைத்துக் கொண்டான் யாக்கோபு. இப்பதான் தேவன் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன்னு சொல்றார். இப்பதான். ஏனென்றால் இவன் நுகத்தை உடைக்கக்கூடிய நாள் வந்தும் இவன் நுகத்தை உடைக்கவில்லை. அதுக்குரிய கருத்து இல்லை. எல்லாருக்கும் சரிசமமா தேவன் சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறார். ஆனால் அவனவனுடைய தன்மை அவனவனுடைய சந்தர்ப்பத்திலே தெரிகிறது என்பதாக இருக்கிறது. இந்த ஆபிரகாமோட வந்த லோத்துக்கு இந்த எந்த விதமான அறிவில்லையே. அங்க ஐஸ்வர்யம் பெருத்த உடனே பிரச்சனை வந்துருதே. அதுதான் ஆபிரகாம் வாழ்க்கை. லோத்துடைய வாழ்க்கைக்குமான ஆபிரகாம் வாழ்க்கைக்கும் லோத்துடைய வாழ்க்கைக்குமான வித்தியாசம் இதுதான். ஆபிரகாமோடு இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய்? நீதிமான் தான். பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நீதிமானாகிய லோத்து என்றுதான் அவனை குறித்து எழுதியிருக்கிறார். சோதோம் கொமோராவின் அவர்களுடைய கிரியைகளாகிய அக்கிரமத்தை கண்டு அவருடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினாலே தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். சோதோமின் அழிவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். இவன் கூடார வாழ்க்கையிலிருந்து இப்ப ஆபிரகாம் இன்னும் கூடாரவாசியாகவே இருக்கிறார். எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை தேவன் நமக்காக கட்டுகிறார் என்ற அறிவோடு அதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவனோடு அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த லோத்து என்ன பண்ணிட்டாரு? சோதம் குமராக்குள்ள போனவொன்னு வீட்டில் தானே இருக்காரு.
ஆனால் தேவன் மேல் அன்பாக இருக்கிறார். தேவதூதர்கள் மேல் அவர் கரிசனையாக இருக்கிறார். தன் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு பதிலாக தன் பிள்ளைகளை கூட அவர் பலியாக்க ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் சரிதான். ஆனால் நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம், சரியான வழிமுறையிலே அன்பு கூறுகிறோமா? அதாவது அங்க லோத்த அவர் ஒரு அழிவுக்கு தப்புவித்தாரே தவிர அவனை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல அவன் ஒப்பு கொடுத்து வரவில்லை. அதான் விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆபேலுடைய வாழ்க்கையிலே ஆபேல் சரியாக அறிந்திருந்தான், தன் முதன்மையும் கொழுமையும் கொடுத்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் தேவனை சரியாக அறிந்திருந்தார். என் பிள்ளையை இன்றைக்கு துண்டு துண்டாக வெட்டினாலும் அவனை உயிரோடு எழுப்பி கொடுக்க தேவன் வல்லவர் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அவன் விசுவாசத்தினாலே தன் ஒரே பேரானவனை பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். பலியாக செலுத்தி பாவனையாக பெற்றுக்கொண்டான். அவன் பலி செலுத்தி விட்டான். அதான் சரி. இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். தேவன் நம்மை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வர. அதுக்கு அடுத்தபடியாக தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை சரியாக அறிந்திருந்தார். தாவீதை தேவன் சரியாக அறிந்திருந்தார். தாவீது தேவனை சரியாக அறிந்திருந்தார். தாவீதை எங்க சொல்றாரு? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14 வசனத்துல தான் தாவீது பிறப்பதற்கான அஸ்திபார வசனமே எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கு தான் அவனுடைய தாயின் வயிற்றிலே போடப்படுகிறான். அதுக்கு தான் 40 வருஷம் இவருக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறான். என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக தேடுகிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவீது. தேவன் தாவீதை எப்படி அறிந்திருந்தாரோ, தாவீது இயேசு கிறிஸ்துவின் அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அவனும் தேவனை அறிந்திருந்தார் என்பதாக இருக்கிறார். தாவீது தேவனை அறிந்திருக்கிறார். தேவன் தாவீதை அறிந்திருக்கிறார். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தத்துவத்தின்படி தேவனை நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வண்ணமே தேவன் நம்மையும் அறிந்திருக்கிறார் என்ற இடத்திலே தாவீது சரியாக தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் தாவீதை தேவன் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் அவளுடைய உறவு அங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற இடத்திலே தேவன் அறிந்திருக்கிறார். இப்போ தேவனை எப்படி அறியணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆபிரகாமும் தாவீதும் எப்படி தேவனை அறிந்திருந்தார்களோ அதை போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அறியக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் விஷயம். அவர்தான் பெலன், அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என் எல்லாம் என்ற இடத்திலே தாவீது அவரையே சார்ந்து இருந்தான். தன் புயபலத்தின் மேல் அவன் ஒரு நாளும் எண்ணம் வைத்ததில்லை, அதன் மேல் அவன் நம்பிக்கை வைத்ததில்லை. அதனால தான் 20ஆம் சங்கீதம் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அல்லாமல் வேறொன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது இல்லை என்ற அறிவு அவனுக்கு ஒரு தாகம் இருந்தது. 42ஆம் சங்கீதத்தில் மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. தேவன் மேல் வாஞ்சையுள்ள ஒரு மனிதனை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். மான்கள் தண்ணீரற்ற காலத்தில், தண்ணீர் இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் மானை வேட்டையாடாது. சிங்கங்கள் மான்களை வேட்டையாடாது. வறண்ட காலத்தில் சிங்கங்கள் மான்களை வேட்டையாடாது. ஏன் அப்படின்னா மானுக்கு மாத்திரம்தான் அந்த பூமியின் அடியே ஓடக்கூடிய நீரோட்டத்தின் அந்த அறிவு இருக்குது. மறைந்திருக்கக்கூடிய நீரோட்டத்தின் அறிவை அது கண்டு அதை அப்படியே போய் எங்க தண்ணி இருக்குன்னு அது கண்டுபிடிச்சு குடிக்கும். அங்க போய் எல்லாரும் குடிச்சுக்கணும். அதனால்தான் மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறது. மான்கள் எப்படி நீரை கண்டு போய் அது வாஞ்சித்து தேடி கண்டுபிடிக்கிறதோ அதை போலவே நான் தேவனை நான் தேடி வாஞ்சித்து நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். ராஜாவாயிட்டாருங்க. அவர் தான் முதல் பேலஸ் கட்டின ராஜா இஸ்ரவேல். ஆனால் தேவனுடைய பெட்டி கூடாரங்களில் இருக்கும் பொழுது நான் இந்த மாளிகையிலே என் கட்டிலின் மேல் என் மெத்தையின் மேல் நான் படுக்கிறது இல்லை. என் கண்களுக்கும் என் கண்ணிமைக்கும் நான் தூக்கத்தையும் நித்திரையும் வரவிட்டேன். அவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படிங்கிறார். இது அவன் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. தேவன் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அதனால்தான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சி அவனுக்கு கொடுக்கிறார்.
நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தேவனை தேடத்தக்க சமயத்தில் தேடி அவரை கண்டடையுங்கள். தேவனை தேடத்தக்க சமயத்தில் தேடி அவரை கண்டடையுங்கள் என்று வேதம் சொல்லுது. எப்ப தேடணும்? 63ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடணும்? அதிகாலமே உம்மை தேடுகிறேன். 63ஆம் சங்கீதம் முதல் வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானதும் உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா மாத்திரமல்ல, என் ஆத்துமா எத்தனை தவணமாக இருக்கிறதோ என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற தேசத்திலே தவணமாய் இருக்கிறது போல என் ஆத்துமா உம்மேல் தவணமாக இருக்கிறது. என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. அவனுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே முழுவதும் தேவனில் அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதன். அதனால்தான் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று அவன் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். பரிசுத்த ஆவியை குறித்த நல்ல வெளிச்சத்தோடு உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். கிறிஸ்துவின் அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை குறித்த வெளிச்சமுடையவனாக அவன் காணப்படுகிறான். மேசியா வருகையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் குறித்த அறிவுள்ளவனாக அவன் காணப்படுகிறான். தேவனை ஆராய்ச்சி செய்வதே அவனுடைய ஆசை என்று வெளிப்படுத்துகிறான். அவருடைய ஆலயத்தில் நித்தமும் தங்கி இருந்து அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியது என்னுடைய வாஞ்சை என்று சொல்லுகிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தேவன் தன்னோடு இருப்பதை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்ற சங்கீதத்தை எழுதக்கூடியவனாக இருக்கிறான். ராஜா என்பவன் தனக்கென்று ஒரு பிரதி எழுதி அவன் எடுக்க வேண்டும். தோராவை ஒரு பிரதி எழுதி அவன் எடுக்க வேண்டும். அதான் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ராஜா என்பவன் தோராவை தனக்கு ஒரு பிரதி எழுதி எடுக்க வேண்டும். எங்கும் சவுல் எழுதி எடுத்ததாக எழுதப்படவில்லை. ஆனால் தாவீது தனக்கு ஒரு பிரதி எடுத்து அவன் எழுதி இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய ஒரு புருஷனாக அவன் காணப்பட்டான். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியிலே தண்ணீரை கவனத்தோடு தேடுகிற ஒரு மான்களை போல என் ஆத்துமா உம்மை தேடுகிறது. என் மாம்சமும் உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. அதான் வேணும். அதைதான் பவுல் எழுதுகிறார். அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவரை அறிகிறதுக்காக நான் அங்கே மிகவும் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் அங்கே நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் நாம் அன்பு கூறக்கூடிய பக்கத்துக்கு வர வேண்டும். அதுதான் முக்கியம். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும் கிறிஸ்துவில் அன்பு கூறுவதும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். தாவீது அங்கே ஆபிரகாமும் தாவீதும் தேவனை அறிந்து கொண்டார்கள். தேவனில் அன்பு கூர்ந்தார்கள். அவருடைய உறவிலே வளர்ந்தார்கள். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் அவர்களுக்காக கிரியை நடப்பித்தார். அதான் வேணும். யோபுடைய வாழ்க்கை குறித்து சொன்னோம். யோபு தேவனை அறிந்திருக்கிறார். ஆனால் யோபு தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாரோ அதே அளவில் தான் யோபுவையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவிலே ஒரு ஆபத்து இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார். இந்த அறிவிலே ஒரு ஆபத்து இருக்கிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தின் ஆரம்பத்தினால என்ன வரும்னா ஐஸ்வர்யத்தின் நிறைவு வரும். கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாது, நிறைவாக இருக்கும். யோபுடைய வாழ்க்கையிலே ஞானத்தின் ஆரம்பம் இருக்கிறது. யோபு 28:28 வாசிங்க. யோபு 28:28. யோபுக்கு தேவனை அறிகிற அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ யோபையும் தேவன் அதே அளவில் அறிந்திருக்கிறார். சரிதான். எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாரோ அதே அளவிலே தேவனும் அவனை அறிந்திருக்கிறார். ஆனால் அதுல ஒரு ஆபத்து அவருக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பத்தினால் அங்கே ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் பெற்ற ஒரு மனிதன் தான் யோபு. அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், சாட்சியெல்லாம் இருக்கு. கடவுளே சாட்சி கொடுக்கிறார். ஆனால்
அங்கே அவனுக்கு ஒரு சம்பூரணம் இருக்கிறது, அதிலே ஒரு ஆபத்து இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 28 வாசம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகக்கூடிய ஒரு புத்தி. இது ரெண்டு அங்க சொல்லப்பட்டது. ஞானத்தின் ஆரம்பம் என்பது ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது, ஆனால் அதிலே ஒரு ஆபத்து இருக்கிறது. யோபு இப்பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுடைய ஆவி ஆத்ம சரீரம் சம்பூர்ணமாக இருக்கிறது. ஆனால் அதிலே நாம் பார்த்தது போல லூக்கா 16 ஐஸ்வர்யவானுக்கு வந்த ஆபத்து இங்கு யோபுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஐஸ்வர்யவான் ஒன்றும் பாவம் பண்ணதாக அங்கு எழுதவில்லை, சம்பூர்ணமாக அவன் வாழ்கிறான். ஆசாரியன் உடுத்தக்கூடிய மேன்மையான விலை உயர்ந்த வஸ்திரம் போல அவன் வஸ்திரம் உடுத்தி இருந்திருக்கிறான் இல்லையா? ஆனா ஆபிரகாம் அவனுக்கு என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்திலே காணப்படுகிறான். லாசரு மரித்தான், ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்படுகிறான். இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே ஆபிரகாமே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, லாசரை வச்சு ஒரு கொண்டு தண்ணியாவது கொடுக்க கூடாதா? இல்லை ஐயா, முடியாது. என் 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்காக போய் சொல்ல முடியாதா? லாசரை அனுப்புங்க. மரித்தோரிலிருந்து ஒருத்தன் போய் சொன்னா நம்புவான். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். மோசேயும் தீர்க்கதரிசியும் நம்பாதவன் மரித்தவன் வந்து சொன்னால் அவன் தான் நம்ப கூடாதுங்கிற முடிவில் இருக்கானே. ஒரு முடிவில் இருக்கான் இல்லையா? முடிவா இருக்கிறவங்கிட்ட நீங்க என்னதான் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் எதுவும் பண்றதுக்கு நமக்கு அங்க முடியாது. அதனால சொல்றாரு, மரித்தவனிலிருந்து லாசரு போய் சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்லை. அவங்களுக்கு தான் மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்காங்களே, அவங்க சொல்றதை கேட்கட்டும். அப்ப இந்த ஆபத்திலிருந்து யோபுவை தப்ப வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். இந்த ஆபத்திலே யோபு போய்விடக் கூடாது. சம்பூர்ணமாக வாழ்கிறான். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்ற அறிவு அவனுக்கு வருகிறது. ஆனால் தேவன் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. இங்கே இவருடைய குறைபாடுகள் தான் அங்கே பிரச்சனை உண்டாக்குகிறது என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே 30ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தின் மேன்மையை சொல்லுகிறார், 31ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய மேன்மையை சொல்லுகிறார் இல்லையா? அங்க அடுத்த அதிகாரத்தில் 32ல நான் எனக்கு நானே நீதிமான்னு சொல்றாரு. 40ஆம் அதிகாரத்தில் கடவுள் கேட்கிறாரு, என்ன நீயே குற்றப்படுத்தக்கூடிய நீதிமானா இருக்கியே அப்படின்னு கடவுளை கேட்கக்கூடிய இடத்துல அங்க இருக்குது பிரச்சனை. இதிலிருந்து யோபை தப்புவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ தேவபுத்திரர் அங்க அவருடைய சமூகத்துக்கு வரும்போது கேட்கிறாரு, அங்க சாத்தானும் வருகிறான். எங்க ஐயா போயிட்டு வர? உலகம் எங்கும் சுற்றி வருகிறேன். உத்தம, எனக்கு பயந்தவன், என் தாச யோப பாத்தியா? அவருக்கு என்னங்க குறை? நீர் எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் சம்பூர்ணமாக வாழும் பொழுது தேவனை நன்றி செலுத்துவது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, நாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது கடவுளையே மறந்துடுறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரம் கடவுளை தேடக்கூடியவர்களாக, நாம் சந்தர்ப்பவாதிகளாக கடவுளிடத்திலேயே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனித வர்க்கத்தை நாம் இப்பொழுது காணக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம். சந்தர்ப்பவாதம் மனிதர்களிடம் மாத்திரம் அல்ல, கடவுளிடமே சந்தர்ப்பவாதம் காட்டக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். ஆபத்துக்கு கடவுள் வேணும், அழுகிறதுக்கு கடவுள் வேணும். இவன் பிரச்சனைக்கு தான் அழுவானே தவிர அவருடைய அன்பை நினைத்து அழக்கூடிய அனுபவம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. யோபு இப்பொழுது யோபுக்கு அங்கே ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு திருப்தி, நல்லா இருக்கார், சௌக்கியமா இருக்கார். இப்போ சொல்றான், நீ அவனை நான் அவனை தொடுவதற்கு நீ அனுமதி கொடுக்கிற. யோபுக்கு அங்க யோபின் பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்து போகிறார். யோபுடைய வேலைக்காரர் மரித்து போகிறார். மரணம் என்றால் நமக்கு ஆத்மாவிலே ஒரு வியாகுலம் உண்டாகிறது அல்லவா? அவனுக்கு ஆத்மாவில் அந்த வியாகுலம் இருக்கிறது. மனதில் பிரச்சனை வருது, சரீரமெல்லாம் உடம்பெல்லாம் பிரச்சனை வருது. உடம்பெல்லாம் புண்ணு வந்து பிரச்சனை, சரீரத்திலையும் பிரச்சனை இருக்கு. இப்போ மனதில் பிரச்சனை வருது. மனைவி வருகிறார், இன்னுமா உடைய உத்தமத்திலே
நீர் இருக்கிறீர். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அல்ல. நாம் அங்க சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோட செத்தவர். சுகபோகத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து இவனை தப்புவிக்க வேண்டும். ஐஸ்வர்யவானை பார்த்து ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ பூமியில இருந்த வரைக்கும் உன்னுடைய நன்மைகளை நீ அனுபவித்தாய், தேற்றப்பட்டாய் பூமியிலேயே. இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய். இந்த லாசர் பூமியில இருக்கும்போது துன்பங்களை அனுபவித்தான், இப்பொழுது தேற்றப்படுகிறான். அப்ப யோபை இதிலிருந்து தப்புவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். சுகபோகம் என்ற இடத்துல ஒரு ஆபத்து தான் இருக்கிறது. யாக்கோபை தேவன் நடத்தி கொண்டு வந்து அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபிலே இருந்த குற்றச்சாட்டை அவர் நீக்கி போடும்படியாக விரும்புகிறார். யாக்கோபு என்னை ஏமாற்றினான் என்ற குற்றச்சாட்டு யாக்கோபு என்ற நாமத்தில் இருக்கே, இப்ப இஸ்ரவேல் என்ற இடத்துல அவனை உருவாக்குகிறார். யாக்கோபே இஸ்ரவேலே என்ற இடத்துல இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவரும். அப்படின்னா என்ன? யார் சிருஷ்டி? ஏன் அவரை சிருஷ்டிகர்த்தர்னு சொல்றோம்? மனிதனும் சிலவற்றை உண்டாக்கி தன்னை உண்டாக்கினவன் சொல்ல முடியுமா? There is a difference between creation and a formation. மனுஷன் ஃபார்ம் தான் பண்ண முடியும், இருக்கிறவைகளில் இருந்து இன்னொன்றை உருவாக்க முடியுமே தவிர கிரியேஷன்ன்றது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டாக்க, from the vanity, ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடியவர் தான் தேவன். from nothing, from nothing, ஒன்றும் இல்லாமையிலிருந்து. இப்ப யாக்கோபு யாப்போக்கை கடந்து போகும்போது ஒன்றும் இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டான், வெறுமையாக்கி விட்டான். emptied himself. யாப்போக்கு என்றால் நம்மை வெறுமையாக்குவது. யாக்கோபு யாப்போக்கை கடக்கக்கூடிய தேவ சித்தம் என்பது தன்னை வெறுமையாக்கி விட்டான். இப்ப அங்க ஒன்றும் இல்லை. இப்ப அங்கே இஸ்ரவேலை உருவாக்குகிறார். இஸ்ரவேலை உன்னை சிருஷ்டித்தவருமாக்கிய கர்த்தர். இஸ்ரவேலை சிருஷ்டித்த கர்த்தர் இப்ப அவனை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போக சொன்னா அவன் அங்க போய் சீகேமுக்கு பக்கத்துல சுக்கோத்துல கூடாரம் போட்டான். சுகபோகம். சுக்கோத்திலே கூடாரம் போட்ட இடத்துல தான் சீகேமினாலே அங்கே ஆபத்து வருகிறது. யாக்கோபுக்கு இருந்த மகள் அது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்லை. அவ்வளவு பாசமா பொத்தி வளர்த்திருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அங்க விட்டாச்சு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் குமாரத்தை எப்படி ஒருத்தன் தூக்கிட்டு போக முடியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்கு தத்தம் இருக்கு. இஸ்ரவேலின் குமாரத்தை ஒருத்தன் எப்படி தூக்க முடியும்? தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்படின்னா தேவன் நிர்ணயித்த இடத்துல இல்லாவிட்டால் தெய்வீக பாதுகாப்பை நாம் உணர முடியாது, இருக்காது. தேவன் நிர்ணயித்த இடத்துல இருக்கணும். அங்க தேவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கணும். யாக்கோபு போகல. இங்க ஆடு மாடுகளுக்கும் மந்தைகளுக்கும் வசதியா இருக்குது, இங்க கூடாரம் போட்டு தங்குவோம் அப்படின்னா பொம்பளைக்குள்ள அங்க சுத்தி பார்க்க போயாச்சு. அங்க சீகேமிலே ஆபத்து வந்தது. யாக்கோபின் குமாரர் அங்கே கொலைபாதகராக போய்விட்டார்கள். யாக்கோபின் வாசனை அங்கே கெடுக்கப்பட்டு போய்விட்டது. யாக்கோபின் குமாரத்தி அங்கே கவர்ந்து செல்லப்பட்டு விட்டார், கொண்டு தூக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுதும் அந்த சீகேமில் இருக்கக்கூடிய சீகாரில் இந்த அவலம் தொடர்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இந்த சீகேமில் இருக்கக்கூடிய சீகாருக்கு இயேசு வரும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்திருக்கிறார். அவள் 5 புருஷன் 6 புருஷன் என்ற இடத்திலே அவளுடைய வாழ்க்கை அவ்வளவு நிலையிலே இருக்கிறது. அங்கே அவளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவளுக்கு ஒரு கிருபை, சாட்சி சொல்லக்கூடிய கிருபை. ஒரு சாட்சியை சொல்லி ஒரு ஊரையே கூட்டிட்டாங்க இயேசு. அவள் கேட்ட கேள்வி, அவள் முதலாவது இயேசுவை ஒரு யூதனாக காண்கிறார். யூதனாக இருக்க என்னிடத்தில் தண்ணி கேட்கலாமா? அவ பார்க்கும்போது இயேசு யாரா தெரிகிறாரு? ஒரு யூதன். ரெண்டாவது இயேசுவை பார்க்க எப்படி பார்க்கிறான்னா ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். எல்லாம் சொல்லிட்டாரே, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை, ஐயோ நீ தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியாக காண்கிறார். மூன்றாவது சொல்றா மேசியா வரார்னு, நான் தான் அந்த மேசியா. இயேசுவை யூதனாக கண்டார், இயேசுவை தீர்க்கதரிசியாக கண்டார், இயேசுவை மேசியாவாக அவருக்கு வெளிப்படுத்தி காட்டினார். நாம் எப்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் எப்படி நம்மை வெளிப்படுத்துவார்,
அவர்கள் அன்பு கூற வேண்டும், அவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க வேண்டும், அவருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். தேவனே, விடாய்த்ததும் அந்த இடத்திலே தண்ணீரற்ற நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தவணமாய் இருக்கிறது, என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்கிறது, உண்மை நாடுகிறது, மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது. தேவனை வாஞ்சையோடு நாம் தேடுவோம். ஆதியிலே கொண்ட அன்பை நாம் கொண்டிருக்கிறோமா? ஆதியிலே நாம் வேதத்தை ஆராய்ந்தது போல ஆராய்கிறோமா? ஆதியிலே அதிகாலையில் எழுந்தது போல எழுந்திருக்கிறோமா? எத்தனை மணிக்கு படுத்தாலும் படுக்காவிட்டாலும் தன்னுடைய அதிகாலை ஜெபத்தை இழக்காதவர் இருக்காங்க இல்லையா? நம் ஆவிக்குரிய தகப்பன்மாரை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை நாம் எட்ட முடியுமா? எட்டுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேச்சிலே அல்ல, கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. அவர் அப்படி வாழ்வாரு, அப்படி வேதமே மனப்பாடம். அவர்கிட்ட இருந்தா நாங்கள் உபதேசம் படித்தோம், அவர் ஒரு நாளும் அதிகாலையில் எழும்பினதை விட்டதில்லை அப்படின்னு சொல்றதுனால நமக்கு பரலோகம் கிடைச்சிருமா? அந்த உபதேசங்களை நாம் கேட்டு பேசுகிறதுனாலே நாம் அடைந்துட முடியுமா? பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. வாழ வேண்டும். அவள் அங்கே யூதனை கண்டால் முதலாவது தீர்க்கதரிசியாக காண்கிறார், மேசியாவாக காண்கிறார். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாம் அங்கே தேவனை அறிந்து கொண்டது போல, தாவீது தேவனை அறிந்து கொண்டது போல நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்தர்ப்பங்களிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எப்படி தேவனோடு நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறோம், அதான் முக்கியம். இங்கே சுகபோகம் என்ற இடத்தில் நாம் இழந்து விடக்கூடாது. சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோட செத்தவர் என்ற இடத்துக்கு வருகிறோம். அந்த சீகாரிலே அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது. இயேசு கிறிஸ்து அங்கு வந்து அதை சரிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். அங்கே யோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த அந்த அறிவை அவர் மேம்படுத்துகிறார். அந்த எல்லாம் இழந்த பின்பும் அவன் தேவனை துதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான், தேவனில் அன்பு கூறக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவன் சரீரத்தையும் தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக மனிதன் எதையும் இழப்பான். நீர் அவனை தொட்டு பாரும். அவனுக்கு உள்ளதெல்லாம் சுத்தி வேலி அடைச்சிருக்கிறீரே, குற்றச்சாட்டு. அவன் ஏன் அவன் துதிக்க மாட்டான்? சுத்தி அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே. வேலி எடுத்தாச்சு, ஆள் உள்ள நுழைஞ்சாச்சு, பிள்ளைகள், வேலைக்காரர் எல்லாம் அழிஞ்சாச்சு, இவனுக்கு உள்ளே வியாகுலம் வந்து விட்டது. இப்ப சரீரத்தை தொடும். சரி, அவன் ஜீவனை மாத்திரம் விட்டு சரீரத்தை தொட்டு விட்டான். ஐயா உட்கார முடியல, வீட்டில் சேர்ல சோஃபால உட்கார முடியல, உடம்பெல்லாம் பருக்கள், சொரிந்து கொண்டு இருக்கிறான். வீதிக்கு வந்து விட்டான், சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா சர்வ வேதனைப்படுது, மனம் வந்து துதித்து கொண்டு இருக்கிறான், மனதில் துதித்து கொண்டு இருக்கிறான். இப்போ ஒரே ஒண்ணு, இவனுடைய மாம்சத்தின் மாம்சம், இவனுடைய எலும்பின் எலும்பு, இவன் ஆத்துமாவின் பாதி வரா. இன்னுமா ஐயா உத்தமத்துல நிக்கிறேன், உன்னை நமக்கு தெரியாதா, வாய தரையா அப்படின்ற லெவல்ல கூட அவனுடைய யோபின் மனைவி. ஆனால் சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடம் இந்த துன்பத்தை அனுபவிக்க நம்ம ஒப்பு கொடுக்க கூடாதா என்ற வெளிச்சத்துக்கு அவன் நடத்தப்படுகிறான். இப்பொழுது அவன் இப்போதான் எல்லாம் அழிந்த பின்பு தான் சொல்லுகிறான், நான் அவரை காண்பேன். இப்பதான் நேசரை குறித்த அறிவு வருகிறது. அவர் 40 வந்து கேட்கிறாரு, என்னையே குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறையே ஐயா. தாழ்த்தி விட்டான். நமக்குள்ள எல்லாவற்றையும் நாம் இழந்தால் நமக்கு ஒரு we have a self respect, நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது, நமக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக மரியாதை இருக்கிறது, சுயமரியாதை இருக்கிறது, சமூகத்தில் ஒரு நிலை இருக்கிறது, நாம் கற்றிருக்கிறோம், நாம் தேர்ந்திருக்கிறோம், நான் யார் என்று தெரியுமா என்பதெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் அழிந்தால்தான், இவைகள் எல்லாம் உலகத்தோடு உள்ளவைகள், இவைகள் எல்லாம் எழுத்தின்படி உள்ளவைகள். இதையெல்லாம் அழிந்த பின்புதான் சொல்லுகிறான், என் நேசர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினாலேயே அவரை காண்பேன். நான் தூளிலும் சாம்பலிலும் என்னை தாழ்த்துகிறேன்,
நான் நீசன், என் கையை கொண்டு என் வாயை பொத்துகிறேன். 42 அவரை கண்டாச்சு. இப்போ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனுடைய நிறைவு என்ன? அவன் தேவனை அறிந்து கொண்டான். ஆபிரகாம் தேவனை அறிந்து கொண்டது போல, தாவீது தேவனை அறிந்து கொண்டது போல, யோபு தன் வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொண்டது போல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிகிறதும் தேவன் நம்மை அறிகிறதும் என்ற பக்கத்தில் நாம் ஒப்புக்கொள்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்முடைய ஆத்துமா தவறமாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பினாலே நாம் அங்கே உம்முடைய அன்பின் சோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு நம்மை நெருக்கிய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன். கிறிஸ்துவை அவன் அங்கே தமஸ்கு வழியிலே கிறிஸ்துவை கண்ட நாள் முதல் அவன் தன் ஜீவனை வெறுத்து விட்டான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று விட்டுவிட்ட ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் அங்கே தமஸ்கு வீதியிலே அவரை கண்ட நாள் முதல் அவன் தன்னை வெறுத்து விட்டான். தன்னை வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவின் சிநேகம் என்பது நாம் நம்மை இழக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை அறிகிற அறிவு என்பது நாம் முற்றிலும் அவரை அறிந்து அன்பு கூறக்கூடிய பக்கமாக இருக்கிறது. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு தேவன் நம்மை நடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவன் நம்மை அறியும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அன்பை, தேவனை பற்றின நம்முடைய அறிவை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. துன்பங்கள் சூழும் பொழுது, தொல்லைகள் நேரும் பொழுது, வாதிக்கப்படும் பொழுது அவருடைய அப்போஸ்தலர்களும் அவரை அன்பு கூர்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் எப்படி வாழ்கிறோம்? சோதனை சூழ்கையில் அவர்தான் ஜெயபலம் என்று பாட்டுக்காரன் பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக அவரை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் முதன்மையும் கொழுமையும் அவருக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் அவரில் அன்பு கூறுகிறோமா? ஆபிரகாம் தனக்கு என்று இருக்கக்கூடிய எல்லாம் என்பது ஈசாக்கு தான். ஆபிரகாம் செல்வ செழிப்புள்ள சீமானாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு நாளும் அவன் தன் செல்வத்தின் மேல் தன் மனதை வைத்தது இல்லை. அவனுக்கு இருந்தது எல்லாம் என்ன? ஈசாக்கு தான். அவனுடைய தேவன் நம்ம கிட்ட என்ன கேட்பாரு அப்படின்னா, எது நம்முடைய உச்சக்கட்டம் என்று நினைக்கிறோமோ அதான் கேட்பார். ஆபிரகாமின் உச்சக்கட்டம் என்பது, ஆபிரகாமின் எல்லாம் என்பது ஈசாக்கு தான். ஈசாக்கு எனக்காக பலியிடுவாயா? விசுவாசத்தினாலே அவரை அறிந்தவன், அங்கே தெய்வீக சுகத்திலே அவரை அறிந்தவன். என் ஜீவன் போனாலும் அதை மீட்டுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஈசாக்கை நான் துண்டு துண்டாக வெட்டினாலும் அவனை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். சர்வாங்க தகன வழியாக அவனை நான் சுட்டரித்தாலும் அவனை எனக்காக உயிர்ப்பிக்க வல்லவர் என் தேவன் என்ற அறிவை அவன் பெற்றுக்கொண்டான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து ஆராய்ந்து அன்பு கூறக்கூடிய ஒரு மனிதன். மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாக இருக்கிறது, என் மாம்சமும் உண்மை நாடுகிறது, வாஞ்சிக்கிறது. நான் அவருடைய ஆலயத்திலே தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வேன். நம்முடைய வாழ்க்கையின் பகுதியிலே நாம் தேவனை இன்னும் கிட்டி சேர்வோம், இன்னும் ஆராய்ந்து அறிந்து கொள்வோம், இன்னும் அவரில் அன்பு கூறுவோம். நம்முடைய முதன்மை கொழுமை என்பதை அவருக்கு செலுத்துவோம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுவோம். அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகலும் அவரோட உயிரோடு எழுந்திருக்கும்படியாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனாலே நாம் தேவனில் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை பெற்றோம். தேவனை அறியக்கூடிய இடத்திலே நாம் வருவோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக அவருடையவர்கள் என்ற இடத்திலே அவரை அறிந்து, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவருடையவன் என்ற ஆபிரகாம் அவரை அறிந்து கொண்டார். அவருடைய தாவீது அவரை அறிந்து கொண்டார். யோபு தன் வாழ்க்கையிலே அவரை அறிந்து கொண்டார். குறைபாடுகளை நீக்கக்கூடிய தேவன், நம்மை சரியாக அவருடைய வழியிலே நடத்தக்கூடிய தேவன். நாம் அவரை எப்படி பார்க்கிறோம்? அந்த சமாரிய ஸ்திரீ அவரை எப்படி பார்க்கிறோம்? யூதனாக பார்த்தவன், தீர்க்கதரிசியாக பார்த்தவன், மேசியாகவாக கண்டவன். நாம் நம்முடைய தேவனை எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய ஆபத்துக்கு மாத்திரம் அவரை தேடுகிறோமா? நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் அவரை தேடுகிறோமா? எழுத்தின்படியான தேவைகளுக்கு நாம் அவரை தேட வேண்டிய அப்படி ஒரு அவசியமே இல்லை. அதை விட அப்படி ஒரு கிறிஸ்தவம் அவசியம் கிடையாது.
இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நான் என்னுடையவர்களை அறிந்தோம், என்னுடையவர்களால் அறியப்பட்டோம். நாம் தேவனை அறிந்து கொள்வோம், தேவன் நம்மை அறிந்து கொள்ளட்டும். நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். நம்முடைய முதன்மை கொழுமையை அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்போம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.